கைஸ், இன்னைக்கு நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு சூப்பரான மலையாளம் ஹீஸ்ட் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது இன்னைக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல வந்து ஒரு 17 கோடி வந்து ராபரி நடக்குது. இந்த ராபரியில் வந்து ஒரு 3 திருடர்கள் வந்து திருடிட்டு போகிறது மாதிரி தான். திருடிட்டு போகும்போதே நம்ம பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி, அதாவது நம்ம ஹீரோயை வந்து கடத்திட்டு போகிறாங்க. இந்த கடத்திட்டு போன ஹீரோ வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் ரோட்டில் இறக்கி விட்டுறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. அந்த போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த வண்டி என்னன்னா, எல்லாரும் இவங்க எல்லாம் இறங்கிட்டு பைசாவையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு கொளுத்திடுவாங்க. கொளுத்தினதுக்கு அப்புறமேட்டு வேற ஒரு வண்டியில் இவங்க ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திருடங்க. இனிமே இந்த ஹீரோ எதுக்குப்பா, இவனை எதுக்கு கடத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழியிலே விட்டுருவாங்க. அவங்க திடீர்னு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பி போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிரும். போலீஸ் வந்து பார்க்கும்போது வண்டியில இருந்த அமௌண்ட்டை காணாது. ஆனால் 3 பேர் இறந்துருப்பாங்க. அப்போ உடனே போலீஸுக்கு டவுட் வருது, என்னடா இது, ஹீரோவை இறக்கி விட்டுட்டாங்க, ஓகே, திருடங்க போயிட்டாங்க. ஆனால் திருடங்க போன வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தென் வந்து எப்படி இந்த பைசா எல்லாம் காணாமல் போச்சு, யார் இந்த இன்பிட்வீன் கேப்ல யாரை திருடி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றது மாதிரி தான் போயிருக்கும். இப்போ போலீஸ் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருடனை எல்லாம் இறந்துட்டாங்க, காசை காணல, அப்போ கூட இருந்த ஹீரோ தான் ஒரு ட்ரம்ப் கார்டு, இவனை விசாரிச்சா நமக்கு எல்லாமே முடிவு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல இந்த பழி வந்து விழுது. ஹீரோ இதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த கதையே. 2.25 மணி நேரத்துக்கு படத்தை வச்சு நம்மள சூப்பரா பண்ணிருப்பாங்க சம்பவம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் சூப்பராகவே இருந்துச்சு, எந்த ஒரு குறை சொல்ற அளவுக்கும் கிடையாது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க கொடுத்த ஹைப்புக்கு செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவு தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்குக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹை பாயிண்ட்ஸ் தேவையோ அதுல 1 இல்ல 2 இல்ல 3 ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஹை பாயிண்ட் விட்டுட்டாங்க, 2வது ஹை பாயிண்ட் விட்டுட்டாங்க, 3வது ஹை பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இன்டர்வெல்லே கொடுத்து முடிச்சாங்க. அப்போ ஒரு ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இவ்வளவு சம்பவமா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த படத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5க்கு வந்து ஒரு 4 கொடுக்கலாம். குறைச்சல் எதுவுமே கிடையாது படத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கம்மியா இருக்கு அப்படிங்கறதும் ஒரு இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் லக்கி பாஸ்கர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா லக்கி பாஸ்கர் கதையே வேற, அது ஸ்கேமு, இது ஹீஸ்ட். ஸ்கேம்னு சொல்றது ஒரு இதை ஏமாத்துறது, ஹீஸ்ட்னு சொல்றது திருடுறது. ஓகேங்களா? 2 படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பிருத்திவிராஜ் இதில் வந்து சூப்பராக டீல் பண்ணியிருப்பாரு. ட்ரைலர் கட்டெல்லாம் பார்த்துட்டு இதுதான் ஸ்டோரி அப்படின்னு போயிடாதீங்க. கதை வந்து உண்மையாகவே நல்லா இருக்கும். நான் இப்போ சொன்ன ஸ்டோரி வெறும் 10 நிமிஷத்துக்கான ஸ்டோரி தான். 2.25 மணி நேரம் அவங்கள வச்சு சூப்பராக சம்பவம் பண்ண போகிறாங்க. நீங்களும் அந்த படம் பாருங்க, நல்லா இருக்கும். ஓடிடியில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போய் எல்லாரும் வாட்ச் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்ச் மூவியில் இந்த படமும் ஒன்று. இது மாதிரி இன்னும் நிறைய படங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரதான் போகிறேன். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மூவிஸுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.